அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெரும் பாவ பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து எச்சரிக்கக்கூடிய ஒரு பாவமானது சூனியம் செய்வது. இன்றைக்கு சமூகத்தில் உள்ள ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு கேட்டால், தனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம யாரோ சூனியம் வச்சிருப்பாங்க, இல்லை இவன் யார் மீதாவது பொறாமை கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு சூனியம் வைக்கணும் அப்படின்னு ரெண்டு விதமான சாரர்கள் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், பெருமளவில் பொருளாதாரத்தை செலவு செய்து இந்த சூனியம் செய்யக்கூடியவன்ட்ட போகிறான். எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அது எடுக்கணுண்டு, அது பரிகாரத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை இழக்கிறான். இல்லை பொறாமையின் காரணத்தினால் இவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் என்ன செய்கிறான், சூனியத்தினால் ஒரு பாதிப்பை உண்டாக்கணும்னு சொல்லி அதுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவனுக்கு சூனியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு வேலையும் செய்கிறான். அந்த சூனியக்காரன் என்ன செய்கிறான், இந்த மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி, நீ யாராவது உனக்கு பிடிக்காதவன இருந்தால் அவனோட காலடி மண்ணை எடுத்துட்டு வா, அவனுக்கு முடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பொருட்களை வைத்து ஏதோ மந்திரம் பூஜை எல்லாம் செஞ்சு அவனுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லை விபத்து ஏற்படும், இல்லை பெரிய அளவு நஷ்டம் ஏற்படும் சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பி என்ன செஞ்சிடறான், பொருளாதாரத்தை அவன் திரட்டி கொள்கிறான். அதே மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிடுவான், அதில் அங்கங்கே ஊசியை குத்துவான். இது அவனுக்கு என்ன செய்யும், உடம்புல இந்த மாதிரி வேதனை செய்யப்படும் என்றெல்லாம் நிறைய இன்னைக்கு மோசடியில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான வேலையை செய்கிறவங்க நல்லவன் கெட்டவெல்லாம் கிடையாது. இதை செய்கிறவன் முழுக்க முழுக்க 100% மோசடிக்காரர்கள் தான். ஏன்னா அல்லாஹும் குர்ஆன்ல சொல்றான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு ஹத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். ஒரு காலத்திலும் அவனுடைய காரியங்கள் பரிபூர்ணம் அடையவே செய்யாது. இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை தான். மக்களுடைய அறியாமை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவில் பொருளாதார மோசடியும் ஈடுபடுகிறார்கள். அதே போன்ற மனிதர்களும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பல பேர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு எல்லாம் இதற்கு பின்னணியில் உண்டு. அந்த அளவிற்கு ஒரு மோசடியான ஒரு நிகழ்வு. இதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்ற சூனியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஏமாற்ற வருவான், ஆனால் அப்படி செய்வது என்பது பெரும் பாவங்களில் உண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா இது மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா மதத்தோடும் இந்த வேலையை செய்கிறான். அங்கங்கு போர்டு வச்சுட்டு சூனியம் செய்யப்படும், சூனியம் எடுக்கப்படும் என்றெல்லாம் இன்றைக்கு மக்களை பித்தலாட்டத்தின் இன்றைக்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அத்தனை மோசடி. இதில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த நம்பிக்கையின்பால் செல்லக்கூடியதெல்லாம் இஸ்லாத்தில் பெரும் பாவ பட்டியலில் ஒன்று. அதனால் இது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள்.